ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டாக்கிங் கிளாத்தில் எப்படி பீடோ இல்லைனா சமிக்கியோ எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எப்பவும் போல் ஃப்ளோரல் ஒயர் எடுத்து சில்க் த்ரெட்டை ஆப்ஜெக்டாக வச்சு ஃப்ளோரல் ஒயரை சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிடுச்சு. இதை எப்பவும் போல் ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே விட்டுடலாம். இப்போ ஸ்டாக்கிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி சமிக்கி தான் லோட் பண்ண போகிறேன். நீங்கள் சமிக்கி பீட்ஸ் எது வேணாலும் லோட் பண்ணலாம். சமிக்கி கொஞ்சோண்டு எடுத்து நான் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே போட்டுறேன். நாம் இதுக்குள்ளே லோட் பண்ணுற சமிக்கி பீட் எதுவாக இருந்தாலும் ஸ்டாக்கிங் கிளாத்தோட ஆப்போசிட் கலர், அதாவது ஸ்டாக்கிங் கிளாத்தில் இந்த கலர் போச்சுன்னா தனியாக இது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி லோட் பண்ணுங்கள். சமிக்கியை இப்போ ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே போட்டோம். ஃப்ளோரல் ஒயரை முறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த சைடில் கிளாத்தை டச் பண்ண மாதிரி நம்ம பிடிச்சிட்டு அதோட ஆப்போசிட் சைடில் சாய்ச்சி வச்சு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா போதும். அந்த சமிக்கி எல்லாம் ஸ்டாக்கிங் கிளாத்தில் பர்ஃபெக்டாக லோட் ஆகிடும். இப்போ நம்ம இழுக்கும்போது அந்த சமிக்கி நமக்கு ஸ்டாக்கிங் கிளாத் விட்டு வெளியே வராது. ஸ்டாக்கிங் கிளாத் க்ளோஸ் பண்ண எட்ஜஸை நல்லா டைட்டாக பிடிச்சி கையில் லைட்டாக தட்டி விட்டோன்னா போதும். சமிக்கி எல்லாமே நல்லா லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே சமிக்கி இருக்கிறது நல்லாவே தெரியுது. இதை எப்பவும் போல் ஸ்விங் த்ரெட் எடுத்து பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி சேம் பேட்டர்னில் நான் 3 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸாக எப்பவும் போல் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது ஏன் நான் ஒன்லி 3 பெட்டல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னா ஆஃப் ஃப்ளார் மாதிரி பண்ணுறதுக்கு தான். ஆஃப் ஃப்ளார் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஹேங்கிங் ஒன்று செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மெத்தடை வச்சு ஃபுல் ஃப்ளார் மாதிரி கூட டிசைன் பண்ணுங்கள். த்ரீ பெட்டல்ஸும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஹேங்கிங் செட் பண்ணுறதுக்கு நீடில் கீழேருந்து மேலே எடுத்து 2 mm பீடை லோட் பண்ணிக்கிறேன். எட்ஜில் 4 mm ஒயிட் கலர் பீடு, அகைன் ஒரு 2 mm கோல்டு பீடு லோட் பண்ணிக்கிறேன். எட்ஜில் இருக்க 2 mm கோல்டு பீடை மட்டும் கையில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க பீடுக்குள்ளே நீடில் விட்டு கீழே எடுக்கிறேன். இப்போ திரும்பவும் நீடில் கீழே இருந்து எடுத்து 2 mm பீடை லோட் பண்ணி எட்ஜில் ஒயிட் கலர் 4 mm பீடும் அகைன் 2 mm கோல்டு பீடும் லோட் பண்ணிவிட்டு கோல்டு பீடை மட்டும் கையில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க பீடுக்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுத்து நாட் போட்டுக்கிறேன்.
இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தும் த்ரெட்டும் வெளியே தெரியாமல் இருக்க க்ளூ போட்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போவும் எனக்கு லைட்டாக த்ரெட்டு வெளியே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டிசைனும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளவர் டைப்பில் இருக்க ஜமிக்கி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே நீடில் விட்டு ஒரு 2 mm கோல்டு பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் சமிக்கி கொடுத்து அதுக்கு மேலே 2 mm பீட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். த்ரீ பெட்டல்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 பெட்டல்ஸில் இருக்க கிளாத் த்ரெட் எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த ஃப்ளவர் சமிக்கியை நான் இந்த ஸ்டோனை சுற்றி டிசைன் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைனை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை உங்கள் குழந்தைங்களோட ஃப்ராக் இல்லைனா உங்கள் ப்ளவுஸ்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா வரும். தேங்க்யூ.